தங்கத்தோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஸோ 1 கிராம் தங்கத்தோட விலையை பாருங்களேன், 13,370 ரூபாய், ஒரு 70 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் ஒரு சவரன் எவ்வளவு விலைக்கு விற்குதுன்னு பார்த்தா 1,06,960 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்படுது. தங்கத்தோட விலையை பார்த்தோம். முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டீமோட மீட்டிங் போட்டுட்ருக்காரு செக்ரட்டேரியட்டில். அந்த வகையில் நம்ம தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இயற்கை வளங்கள் துறை ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. கனிம வள கடத்தலை தடுப்பது மற்றும் குமரி அணு கனிம சுரங்க திட்டங்களை மூடுவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனைகளை மேற்கொண்டார். அந்த துறைக்கு பிரபுவர்கள் அமைச்சராக நியமிச்சதுலேருந்தே நிறைய கேள்விக்கணைகள் அந்த துறையை நோக்கி. ஏன்னா முந்தைய ஆட்சி காலத்தின் மீது இது சம்மந்தமாக நிறைய குற்றச்சாட்டுகள் தாவேக்க முன் வச்சாங்க. பிரச்சார காலத்தில் போது தமிழ்நாட்டில் இருந்த கனிமங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது, அதெல்லாம் நிறைய முன் வச்ச போது இப்போது உங்கள் கவர்மெண்ட் தானே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன தடுத்திருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் அரசை நோக்கி எதிர்த்தரப்பில் இருந்து முன்வைக்கவுமே இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் இதனாலவே ஒரு முக்கியத்துவம் பெறுது. சென்னையில் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. கோட்டூர்புரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத்குமார், அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் விவசாயிகள் கிட்ட கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காங்க. சலீம், வேளாண் பட்ஜெட் நம்ம தனியாக தான் தாக்கல் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் கிவிங் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஆமாம், விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்டு அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து அது தொடர்பான நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் அரசினுடைய நோக்கம். ஓகே. பாமக சார்பாக ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒரு பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பாமக சார்பில் 2026-27 ஆண்டிற்கான பொது நிழல் நிதி அறிக்கை வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதை வெளியிட்டார். ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, எங்கள் அறிக்கையில் இருந்ததெல்லாம் நிறைய அதில் இருக்குது அப்படின்னு அதையும் அவங்க மார்க் பண்ணுறதுக்கு தவறுனதே கிடையாது. பார்க்கலாம் இந்த வருஷம் எவ்வளவு ரெலவென்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்றதையும் பார்க்கலாம். சென்னை பாடிக்குப்பம் பகுதியில் கூவம் நதியை தூர்வாரும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தொடங்கி வச்சாரு. 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூவம் நதி தூர்வாரப்படுகிறது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய குற்றச்சாட்டில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அந்த வழக்கில் 3வது நாளாக ஆஜராயிருக்காரு. ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் குதிரை பேரம் நடத்திய புகார் குறித்து செந்தில் பாலாஜியிடம் 3வது நாளாக போலீஸ் விசாரணை நடத்தி வராங்க. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. விசாரணையை முடிச்சு 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அடுத்த மாதம் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் ஒன்றை நடத்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS முடிவு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. கடந்த சில நாட்களாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத மூத்த நிர்வாகிகளின் பதவியை பறிக்க EPS திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த அதிரடிக்கு அதிமுக தயாராகிட்டு இருக்கா? ஆமாம், அதே போல் ஒருவேளை பதவி பறிச்சிட்டாங்கன்னா அவங்க ஏன் அதிமுகவில் இருக்க போகிறாங்க? மறுபடியும் தாவேக்காவுக்கு தாவறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு. ஒன்று அவங்களா போகிறாங்க, இல்லைன்னா அனுப்பி வைக்கப்படுகிறாங்க. ஸோ இந்த செயற்குழு கூட்டம் நடக்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் இங்கே இருக்காங்க, யார் யாரெல்லாம் தாவேக்காக்கு போக போகிறாங்க அப்படின்றது. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு காமன்வெல்த் போட்டிகள் மாதிரியான ஒரு முக்கியமான போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு கிளாஸ்கோ நகரில். அதில் தொடர்ந்து நம்ம வீரர்களும் நிறைய பதக்கங்களை வென்றுட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அந்த வகையில் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ராஜா முத்துப்பாண்டி. அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னோட வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜா முத்துப்பாண்டியின் சாதனையை எண்ணி நாடே பெருமை கொள்கிறதுன்னும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு நல்வாழ்த்துகள்னு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க.
இதே போல் இவருக்கு தமிழக முதலமைச்சரும் தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அரசு சார்பாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கார். வாழ்த்து மட்டும் கிடையாது, நிதி உதவியும் கிடைக்கும். ரைட்டு, நல்ல விஷயம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது இல்லைங்களா சலீம்? ஸோ ராமேஸ்வரத்தில் உள்ள கலாமின் நினைவிடத்தில் அவரோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர்லாம் கலாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். வீத லீடர்ஸ் அமைப்போட தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். இந்த ராமேஸ்வரத்திற்கே ஒரு புது அடையாளமாக கலாம் அவர்களுடைய நினைவிடம் மாறி இருக்கிறது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பறைசாற்றும் காட்சிகளாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எஸ், தர்மபுரியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் அவங்க பார்த்திபன். அது என்ன அப்படின்னா, ரயிலோட அடிப்பகுதியில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. அடிப்பகுதி அந்த ரயில் எங்கேருந்து எங்கே வந்தது அப்படின்னா, பெங்களூர்லேருந்து சேலம் நோக்கி வந்த ரயில் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீரென அடிப்பகுதியில் தீ பிடிச்சதால் பயணிகள்லாம் பயந்து போனாங்க. இந்த தீ அணைக்கப்பட்டு 45 நிமிடங்கள் தாமதமாக அந்த ரயிலானது தருமபுரி பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்றது. அந்த காட்சிகளை பார்த்துருப்போம். நம்ம சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் பக்கத்தில் 2 காலேஜை சேர்ந்த மாணவர்கள் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க. அந்த மோதல் சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் பக்கத்திலே நடந்ததுனால பயணிகள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 2 மாணவர்கள் காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில் மோதலில் ஈடுபட்டவர்களை போலீஸார் தீவிரமாக தேடி வராங்க. அந்த பகுதியில் அடிக்கடி மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதல் இல்லையா? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அந்த பகுதியில் அடிக்கடி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ஆவடி, பட்டாபிராம், எங்கெல்லாம் இந்த சென்னையிலேருந்து அரக்கோணம், திருத்தணி போகிற அந்த யூனிட் ட்ரெயின்ஸில், சபர்பன் ட்ரெயின்ஸில் பட்டா கத்தியை வச்சு பிளாட்ஃபார்மில் தேய்க்கிறது, பயணிகளை அச்சுறுத்துறது, இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருது. இந்த ரூட்டு தள சண்டைன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இல்லையா? ரைட். கரூரில் திமுக ஐடி விங் நிர்வாகிய அதே கட்சியின் வழக்கறிஞர் அணி நிர்வாகி பீர் பாட்டிலால் சரமாரியாக தாக்கின சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளத்தில் எழுந்த மோதல் கைகலப்பாக மாறிய நிலையில் தாக்குதல் நடத்திய வழக்கறிஞரை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நெட்டில் எதுனாலையும் பேசலான்ற பட்சத்தில் இஷ்டத்துக்கும் வார்த்தையை விட்டுடுறாங்க. அந்த பர்சன் நேரில் வரும்போது தான் சிக்கல் வேற திசையில் போகுது. அதுக்கு இன்னொரு உதாரணமாக இந்த காட்சியும் நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒன்று பதிவிட்டு அங்கே தான் சண்டை நடக்கும். ஆமாம், நேரில் சண்டை நடக்காது. இப்போல்லாம் நேரில் சண்டை நடக்குது. நேரில் வாடா அப்படின்றாங்க, நேரில் வந்துட்டேன்டா என்னடா பண்ண போறேன்னு வந்து நிற்கிறாங்க. ஸோ சமூக வலைதளத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையோடு ரொம்ப கலந்து போச்சு. அதை பிரிக்க முடியாது இனிமேல். ஆரம்பத்தில் ஒரு ரசிக சண்டையாக மட்டும் இருந்துட்டு இருந்துச்சுங்க சலீம். நடுவில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் உள்ளே வந்த உடனே சண்டை இன்னும் உக்ரமாக போயிட்டு இருக்கு. இப்போ களத்திலே தேடி வந்து அடிக்கிற அளவுக்கு இப்போ பிரச்சனை மாறி இருக்கு. ஓகே, விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. ரீல்ஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை சாக்கு மூட்டையில் போட்டு அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுத்து அதிக வியூஸுக்காக பதிவு செஞ்சுருக்காங்க. பொதுமக்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் உண்மையிலேயே இந்த ரீல்ஸை பார்த்து பயந்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ரீல்ஸா? இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் உண்மையிலேயே ஆள் கடத்தலுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் உண்மையிலேயே ஒரு ஆள் கடத்தல் சம்பவம் நடக்கும்போது கூட பொதுமக்கள் கண்டும் காணாதமாக போக வேண்டி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ஏற்கக்கூடாது. இப்படி ஒரு மிக மோசமான ஒரு க்ரைம் பேஸ்டு ரீல் எடுத்ததுக்கு
அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இல்லை, ரீல்ஸ் பார்த்தவங்களுக்கே பயம்னா அங்கே உண்மையிலே களத்தில் இருந்தவங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். தாம்பரத்தில் ஓடும் ரயிலில் காவல்துறை பெண் அதிகாரி கிட்ட இருந்து செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ரயிலில் இருந்து தவறி விழுந்த காவல்துறை அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரிக்கே இந்த நிலைமையான ஒரு பயம் வர்றதை தவிர்க்க முடியல இல்லைங்களா? ஆமாம். ஸோ இது வந்து போலீஸுக்கே ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இத்தனை நாள் பொதுமக்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. பொதுமக்களுக்கு நடக்கும் போதே போலீஸார் மிக கடுமையான நடுங்க வைக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கையை குற்றவாளிகள் மீது எடுத்திருந்தா இன்றைக்கி ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அவங்களே வந்து ஒரு விக்டிமாக ஆயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது பொதுமக்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. ஸோ பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நடந்தது நாளைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற உங்களுக்கும் நடக்கும். தயவு செய்து குற்றம் யாராவது செஞ்சால் பாரபட்சம் இல்லாமல் மிக கடுமையாக குற்றவாளிகள் நடுங்கும் வகையில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கட்டும். உங்களுக்கும் பாதுகாப்பு, எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் செய்தியாளர்கள்கிட்ட தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பெண் தொழிலாளியை வளர்ப்பு நாய்கள் கடிச்ச விவகாரத்தில் நாய்களின் உரிமையாளர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கை, கால் மற்றும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட அந்த பெண்ணுக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அபிராமபுரம் போலீஸார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பெட்லவஸ்ன்னு சொல்கிறாங்க சலீம், ஆனால் வெளியில் வரும்போது அந்த மசிலாது நாயோட முகத்துக்கு ஒன்று போட்டு மறைப்பாங்க இல்லையா, வழியில் யாரையும் கடிக்கக்கூடாது அப்படி அதை போட சொன்னால் வந்து அது அனிமல்ஸ்க்கு எதிரான குரூயல்ட்டி அப்படின்னு ஒரு விவாதமும் முன்வைக்கிறது. ஆனால் இங்கே மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பதில் சொல்லத்தான் யாரும் இல்லை. எக்ஸாக்ட்லி. வெளியே போகும்போது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஓனர் நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு வரும்போது நாயை பார்த்து கூட்டிகிட்டு போங்கன்னா என்னுடைய நாயின்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுறதா. அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்காங்க. கனெக்ட் ஆகிருக்கிறது தப்பு இல்லை, அடுத்தவங்களெல்லாம் கடிச்சு வைக்குது. எஸ், நாய் மீதான பாசத்தை புரிஞ்சிக்க முடியாது, அதே நேரத்தில் சக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துயரத்தையும் புரிஞ்சுக்கணும் பெட்லவஸ் அப்படின்றது தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. தூத்துக்குடி அருகே தருவை குளத்தை சேர்ந்த 7 சிறுவர்கள் ஃபைபர் படகுல கடலுக்கு சென்ற போது படகு பழுதானனால நீந்தி கரை சேர முயற்சி செஞ்ச அந்த சம்பவமானது இது குறித்த செய்திகள் வந்து வெளியாகியிருக்கு. அது தொடர்பான புகைப்படங்களை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த சிறுவர்கள் கரை சேர முயன்றவர்கள் நீரில் முழுகி உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். சங்குக்குழி மீனவர்களின் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சிறுவர்களின் உடல்கள் சடலமாக கைப்பற்றப்பட்ட நிலையில் தருவைக்குளம் கிராமமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. கேட்கும் போதே பதறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. திரைப்படத்தை பார்த்ததை தவிர வேற தீவிர குற்றச்சாட்டுகள் இல்லாததால் 20,000 ரூபாய் பிணைத்தொகை செலுத்தி 15 நாட்களுக்கு சைபர் கிரைம் போலீஸார் முன்பு ஆஜராக வேண்டும்னு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. பைரசியே தப்புன்னு சொல்லுவாங்க. இதில் சீஃப் மினிஸ்டர் நடித்த படத்தையே நாங்கள் பைரேட்டட் காப்பி பார்த்துருக்கோம்னா நடவடிக்கை பாயாமல் இருக்குமா? பாஞ்சிருச்சு. அப்படியே இப்போ கோவையிலேருந்து வடமாநிலத்துக்கு நம்ம போயிடலாம். ராஜஸ்தான் மாநிலம் சிக்கார் நகரில் பிரபல நகைக்கடையில் பட்ட பகல நடந்த கொள்ளை முயற்சியை பாதுகாவலர்கள் முறியடிச்சிருக்காங்க. எச்சரிக்கை மணி ஒலித்ததால விரட்டிய பாதுகாவலர்களை நோக்கி கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டுட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. ஸோ பாதுகாவலர்களை விட இவங்க வெள்ளிக்கூப்பிட இருக்காங்க போல இருக்கே கொள்ளையர்கள். ரொம்ப பதற வைக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகளாக நாம் பார்த்தோம். நம்ம பணம் பத்திரமா இருக்கும்னு தான் பேங்க்ல போடுறோம், இல்லை அதுக்கு நகை எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம். அங்கே சீட்டு போடுறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயே இவ்வளோ குறைபாடு இருந்தால் என்ன சொல்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் காட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற பகுதியில் கடுமையான கனமழை பெய்து வருதுங்க. பார்த்திப்பேன் நமக்கு தெரியும், அந்த பகுதியில் கங்கை மற்றும் யமுனை நதிகளின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக உயர்ந்து வரக்கூடியதை நாம் பார்க்குறோம். கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மாவட்டம் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பருவமழை மொத்தமாக வட இந்தியாவிலே கொட்டிடும் போல இருக்குது. தென்னிந்தியாவுக்கும் கொஞ்சம் வர சொல்லணும். இங்கே பெஞ்சு ரொம்ப நாள் ஆகுது.
ஜம்மு காஷ்மீரின் ராம்பன், தோடா மற்றும் கிஷ்த்வார் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் பக்லிஹார் நீர்மின் திட்ட அணையில இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. சென்னாப் நதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அந்த பிரம்மாண்ட காட்சிகளையும் பார்த்துடலாம். காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்குங்க பார்த்திபன். நேரில் பார்த்தா இன்னும் ரம்மியமாக இருக்கும். அது நம்ம நீட்டை பற்றி அதிகமாக நம்ம ஹெட்லைன்ஸில் பார்த்தோம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த படிப்புகளில் சேர விண்ணப்பிக்கிற மாணவர்களுக்கு நல்லா தெரியும். இன்று மதியம் 3 மணி தான் கடைசி நேரம். யாராவது விண்ணப்பிக்கலைன்னா தயவுசெய்து ஓடி போய் விரைவாக விண்ணப்பிச்சிருங்க அப்படிங்கிறது தான் அரசினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா மணி இப்போவே 1:30 ஆயிடுச்சு. 3 மணி அப்படிங்கிறது இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. டெட்லைனை ரொம்ப நெருங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாமல் போயிருந்தால் உடனடியாக விரைந்து சென்று விண்ணப்பித்து விடுங்கள். இல்லை, நீட் ரிசல்ட்டே நமக்கு எல்லாம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன், இதுவே கூடுதல் எக்ஸ்டென்ஷன் தான். அந்த எக்ஸ்டென்ஷன்லேயும் லாஸ்ட் மினிட்டே இப்போ வந்து 3 மணிக்கு முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுவாங்கன்னு நம்பலாம். அப்படியே இப்போ இந்தியாவிலேருந்து கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிடலாம். அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. பலர் காயமடைந்த நிலையில் உணவு திருவிழாவுக்கு வந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்க. அங்கே அடிக்கடி இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடக்குது இல்லைங்களா? ஆமாம், வளர்ந்த நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எஸ்பெஷலி அமெரிக்கா போன்ற நாடுகளில். அப்படியே அமெரிக்காவிலேருந்து கொரியா பக்கம் போகலாம் பார்த்திபன். கொரியாவில் கொரிய போர் அமைதி ஒப்பந்தத்தினுடைய 73வது ஆண்டை முன்னிட்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மனைவி மற்றும் மகளுடன் சென்று தியாகிகள் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தினார். புரட்சி தியாகிகள் மயானம் மற்றும் சீன படைகளின் நினைவு சின்னங்களுக்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய வீடியோ காட்சிகள்லாம் அவங்களுடைய அரசு தொலைக்காட்சியில் வெளியாயிருக்கு. வடகொரிய அதிபர் அப்படின்னாலே பார்க்காதவங்க கூட டிவி பார்க்குற அளவுக்கு அவர் பட்டி தொட்டிலாம் ஃபேமஸ் ஆகிட்டார் தமிழ்நாட்டில் கூட.